மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னாங்க, அன்னன்னைக்கு அரசியலில் நடக்கிற சுவாரஸ்யத்தை நம்ம கழுதியார் அவரோட கருத்து சொல்ல வராருங்க. கேட்கலாங்களாங்க? ஏனுங்க கழுதியார், இன்றைக்கி அரசியலில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பார்க்கலாங்களா? பார்க்கலாமே. ஏழை மக்கா ஒன்று சொல்லிக்கிடுதேன், இங்கே சொல்கிறது அத்தனையும் ஏன் சொந்த கருத்து. என்னை பார் யோகம் வரும், என் கருத்தை கேள் அரசியல் புரியும். வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லைன்னா அரசியல் பாருங்கடே, சுவாரஸ்யம் நிறையா கிடக்கு. ஏனுங்க கழுதியார், இந்த படத்துக்கு நீங்கள் என்ன கருத்துக்கு சொல்ல போகிறீங்க? ஓ இவரை பார்த்தா எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, துணிஞ்சவனுக்கு துணிவே துணை. அது மாதிரி விடியலாட்சி நடந்துட்டு இருக்கிறப்போ இவர் விடியலரசை பண்ணா நினச்சி டீயில் முக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இதனால் இவர் நிறைய முறை மாவு கட்டு வாங்கினார். அப்படி இருந்தும் இவர் டீயில் முக்கிறத நிறுத்தலை. அந்த மனதைரியத்தை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இடையில் அப்பப்போ இலக்கட்சிக்கு ஜால்ரா தட்டி செழிப்பாக வச்சுருந்தாலும் முக்கால்வாசி நேரத்தில் இவர் ரொம்ப நடுநிலையாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நடுநிலையோட இலக்கணமாக தான் இவர் இப்போ நல்லாட்சி வந்ததும் வெளியே வந்திருக்கிறாரு. இவர் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் இவரோட பணி சிறக்க வாழ்த்துறம்பா. சரிங்க, அடுத்ததுக்கு போயிடலாங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன கருத்து தோணுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. இவரோட முடிவை நான் வரவேற்கிறேங்க. உழுகிற பூமியில் தாங்க வெள்ளாமை எடுக்க முடியும், உழுகாத பூமியிலேருந்து வெள்ளாமை எடுக்க முடியாது. அது மாதிரி பழசு போனால் தாங்க புதுசுக்கு இடம் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ பழசெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு புதுசு கொடுக்கறது, புது ரத்தம் பாய்ச்சறது ரொம்ப நல்லது தாங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த முடிவை சொன்னவரே வெளியேற சூழ்நிலையில் இருக்குது. பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. எதுவாக இருந்தாலும் வரவேற்கத்தக்கதாங்க இருக்குது. சரிங்க, அடுத்ததுக்கு போயிடலாங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன கருத்து தோணுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. இவரை பற்றி நான் சொல்கிறது ஒன்றும் மிகையாகாதுங்க. இவரை பற்றி மக்களே தெளிவாக சொல்லிட்டாங்கங்க. அவங்க ஒரு விரல் புரட்சியில் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, இவர் எது பண்ணாலும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குதுங்க. சட்டசபையை காலவரையின்றி ஒத்தி வச்சிருக்கிறனால இவரை லைவில் பார்க்க முடியாத தொண்டர்களும் மக்களும் எப்படா இவர் வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கங்க. அதுக்கேற்ற மாதிரி இவர் புது வண்டி கொடுக்குறான்ற பேரில் வெளியில் வந்து முகத்தை காமிச்சது மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஒரு பொருளை வாங்குறப்போ எப்படி அது சரியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து வாங்குற மாதிரி ஒரு பொருளை வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்குறப்பவும் இது சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறது மக்களோட இயல்புங்க. அதே மாதிரி இவர் அந்த பொருளை தானே ஓட்டி பார்த்து சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த காரை பரிசோதிக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கதுங்க. இவ்வளோ நாள் வரலையும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குதுங்க. அதே மாதிரி இந்த 5 வருஷமும் ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு வாழ்த்திட்டு நம்ம முடிச்சுக்கலாங்க. ஏழை மக்கா, நான் பேசுனதை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. பிடிக்கலனா ரொம்ப கமெண்ட்டில் கழுவி ஊற்றிடாதீங்கடே. பட்டா பார்ப்போம்.